யாரையும் திட்டமிட்டு கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இல்ல நம்ம கேள்வி கேட்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு இல்ல. மே மாதம் எங்களுடைய தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி நிறைந்த மாதம். இந்த வழி நிறைந்த மாதத்துல எவ்வளவு உறவுகளை இழந்தவர்கள் அதை நினைத்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இப்போ ஒரு 12 மாதத்துல நீங்க ஒரு வேற மாதத்தை செலக்ட் பண்ணியிருக்கலாம். யாருமே அதுக்கு கேள்வி எழுப்ப போறது கிடையாது. ஒரு ஈழத்தமிழனாக எனக்கு இருக்கிற வேதனையின் பதிவை தான் உங்கள்கிட்ட பதிவுறேன். வணக்கம் மக்களே, நான் விஜிதரன். தமிழ்நேன் பார்த்துருப்பீங்க. என்னடா அவன் தமிழ்நேன்ல பாடகர் சம்பந்தமா வீடியோ பதிவு போட்டிருக்கானேன்னு சொல்லி பார்க்காதுங்க. ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டுக்கு மே மாதம் மிக மிக ஒரு முக்கியமான மாதம். கிட்டத்தட்ட ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வழிகளை சுமந்த மாதம். வழிகள் என்றா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மே மாதத்துல ஈழத்தமிழர்களுக்கு, குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகள், வழி சோர்ந்த நாட்கள் இந்த மே மாதத்துல நடைபெற்றது. எனவே இந்த மே மாதம் இலங்கை தமிழர்களால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு வழி நிறைந்த ஒரு மாதம். நிச்சயமாக என்னத்துக்காக நான் சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விடயத்தை நான் சோசியல் மீடியாக்கள்ல பார்த்தேன். இலங்கையை சேர்ந்த, அதாவது குறிப்பா எங்களுடைய வடக்கு மாகாணத்தை சேர்ந்த புகழ்பெற்ற பாடகர்கள் கில்மிசா மற்றும் பாகிசன், அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு சம்பந்தமான, அதாவது ஈழத்துக்கு சம்பந்தமான கேரளாவில் இருக்கிற பாடகர் வேடன், இன்னும் மற்றும் பலர் என்ன சொல்றது, ஜெர்மனியில இந்த மே மாதத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போறாங்க. எனக்கு புரியல உண்மையாவே. ஒரு ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டுக்கு இந்த மே மாதம் மிக மிக ஒரு வழி நிறைந்த ஒரு மாதம். இந்த மே மாதத்தை உண்மையா பாதிக்கப்பட்டவர்கள் மிக ஒரு கவலையோடு தான் அனுஷ்டிப்பாங்க. அந்த மாதத்துல இந்த இசை நிகழ்ச்சியை ஜெர்மனியில நடத்துறது ஒரு முறையான செயலாண்டு. நீங்க எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க சொல்லுங்க. நான் யாருக்கும் எதிராகவோ யாருடைய வளர்ச்சிக்கு எதிராகவுமே இல்லை. இந்த மே மாதத்துல நீங்க இவ்வாறான செயலில் ஈடுபடும் பொழுது, அதுவும் வெளிநாட்டிலே இருக்கிற எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதுக்கு உதவி செய்யறது மிக மிக ஒரு வேதனை அளிக்குது. நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு மிக மிக ஒரு பலமா இருக்கிறது புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுடைய ஒவ்வொரு பலமும். இப்ப நீங்களே என்ன சொல்றது, மே மாதத்துல போய் இவ்வாறான இசை நிகழ்ச்சியில நடத்தும் பொழுது நீங்க ஈழத்தமிழர்கள் பட்ட ஒரு கஷ்ட துன்பங்கள் எல்லாமே ஒரு பொருட்டாவே மதிக்கல கூட எனக்கு தெரியுது. என்னை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்றேன். இந்த ஒரு வருடத்துல 12 மாதங்கள் இருக்கு. இந்த 12 மாதத்துல பாருங்க, நீங்க செலக்ட் பண்ணி மே மாதத்துல அந்த இசை நிகழ்ச்சியை நடத்த போறீங்கன்றது ஒரு வருத்தம் அளிக்கிற செயற்பாடு தானே. இப்ப இந்த வாகிசன் உண்மையாவே ஒரு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாடகர், எங்கட மண்ணிலேருந்து உருவாயிருக்காரு. அவர் எல்லாம் பாராட்டி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றது, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தன்னுடைய பாடல் வரிகள் எழுதுறவர். அவர் எல்லாமே ஒரு கொஞ்சம் யோசிக்கணும். இவ்வாறான இசை நிகழ்ச்சியை செய்ய போறோம்னு சொல்லி தன்னை அணுகும் பொழுது அந்த முகவர் நிச்சயமாக இந்த மாதத்துல நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரே அதுல அந்த நிகழ்ச்சியிலிருந்து பின்வாங்கி இருக்கணும். அடுத்த மாதம் செய்வோம், இல்லைன்னு சொன்னா இந்த ஏப்ரல் மாதத்திலே செஞ்சிருக்கலாம், இல்லை இன்னும் 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், இவ்வளவு நேர மாதங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தவிர்த்து கொண்டு இந்த மே மாதத்துல செய்யப்படுதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால யார் இருக்கிற எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு தான் இந்த பாடகர்கள் இந்த இசை நிகழ்ச்சிக்கு தங்களுடைய என்ன சொல்ல ஒப்புதலை வழங்கணும். ஏன்னு சொன்னா ஒரு சின்ன தவறு ஈழத்தமிழர்கள் மத்தியில பெரிய தவறாக மாறிடும். என்னை பொறுத்த மடக்கி மே மாதம் எங்களுடைய தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி நிறைந்த மாதம். இந்த வழி நிறைந்த மாதத்துல எவ்வளவு உறவுகளை இழந்தவர்கள் அதை நினைத்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நீங்க போய் ஜெர்மனியில இசை நிகழ்ச்சி வச்சு கொண்டாடுறது முறையான்றது எனக்கு தெரியல. யாரையும் திட்டமிட்டு கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இல்லை நம்ம கேள்வி கேட்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு இல்லை. நிச்சயமாக ஒரு வருடத்துல ஒரு 12 மாதம் இருக்குங்க. இந்த 12 மாதத்துல நீங்க செலக்ட் பண்ற அந்த மாதம் தான் ஒரு கேள்விக்குறிய உண்டாக்குது. தப்பா நினைக்காதுங்க. இந்த மே மாதத்துல இந்த இசை நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒருங்கிணைக்கிறவர்கள் யார்? அவர்கள் ஈழத்தமிழர்கள், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள். இருந்து பாட போற அனைவருமே என்ன சொல்றது, தமிழர்கள். இப்போ ஒரு 12 மாதத்துல நீங்க ஒரு வேற மாதத்தை செலக்ட் பண்ணிருக்கலாம். யாருமே அதுக்கு கேள்வி எழுப்ப போறது கிடையாது. இப்ப இந்த மே மாதத்துல சில விடயங்கள் தமிழர்கள், குறிப்பிட்ட தமிழர்கள் செய்யற விடயம் உண்மையாவே கவலையோட ஒரு கேள்விக்குரிய உருவாக்குது. இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈழத்தமிழனாக எனக்கு இருக்கிற வேதனையின் பதிவை தான் நான் உங்கள்கிட்ட பதிவுறேன். வாகிசன் உண்மையாவே நாங்க வாழ்த்துறோம். வாகிசன் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வரணும்.
ஈழத்திலேருந்து ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பாடகனா உருவாகிறது மிக மிக கஷ்டம். அதை வாகிசன் செய்திருக்காரு, அதை பாராட்டுறோம். இல்மிசாவும் அப்படித்தான். ஆனா நீங்க வந்து ஈழத்தமிழருடைய வழிகளையும் வரலாறுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. என்னை பொறுத்த மட்டும் இது என்னுடைய கருத்து. இப்ப நான் வந்து உங்களுக்கு கடுமையான எதிர்வினை எதுவுமே ஆற்றல. மே மாதத்துல நீங்க வந்து இவ்வாறான விடயங்கள் கையாளும் பொழுது வந்து ஓஹோ ஈழத்தமிழர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள், அவர்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படி ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு சிந்தனைக்கு சர்வதேசம் போயிடும். புரியுதா? இப்ப வந்து நீங்க வெளிநாடு போகக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை, நீங்க வந்து இசை நிகழ்ச்சி செய்யக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை, எல்லாமே செய்யுங்க. இந்த மே மாதத்தை ஏன் செலக்ட் பண்றீங்கன்னா புரியல. மே மாதம் வந்து உண்மையாவே இலங்கை தமிழர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு வழி சோர்ந்த நாள். அதுல வந்து உறவுகளை இழந்தவர்கள் தான், நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன், உறவுகளை இழந்தவர்கள், துன்பப்பட்டவர்கள் அந்த நாள் அந்த மாதத்தை வந்து அனுஷ்டிக்கிறாங்க. எனவே அந்த மாதத்துல போய் நம்ம வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு அட்வர்டைசன் பண்றீங்கன்னு சொன்னா உண்மையா ஒரு கேள்விக்குறி உருவாக்குங்களா? உண்மையாவே கில்மிஷா போன்றவர்கள் அவர்கள் ஒரு குழந்தைக்கு சமன், உண்மையாவே ஒரு குழந்தைக்கு சமன். அவர்களுக்கு தமிழர்களுடைய வரலாறு தெரியாது, ஆனா இதை ஒருங்கிணைக்கிறவர்களுக்கு தெரியுமில்ல. நம்ம வந்து இந்த மே மாதத்துல ஒருங்கிணைக்கிறோம், அது சரியா புலையா எல்லாமே கையாளணுங்க. ஒரு கலண்டரை வச்சுக்கொண்டு எதுவுமே கையாள முடியும். இந்த தேதியில என்னென்ன வருது, நம்ம இந்த மாதத்துல என்னென்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாமே ஒரு பேசிக் அறிவு உள்ளவர்களே கையாளுவாங்க. நீங்க எல்லாருமே எல்லா துறையிலுமே வளர்ந்தவர்கள். நீங்க எனக்கு புரியல, உலகம் அடிபட்டு இருக்கிறீங்க, எல்லாமே கண்டு அறிஞ்சிக்கிறீங்க. ஆனா மே மாதம்ன்றது இலங்கை தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான மாதம். அதை வந்து இனங்காண்றதுக்கு உங்களுக்கு தெரியலன்றத எனக்கு உண்மையாவே வியப்பா இருக்கு. வாகிசன் போன்ற பாடகர்கள் எல்லாமே தமிழ் தேசியம் குறித்து இவ்வளவு பாடல்கள் எழுதி பாடியிருக்காங்க. அவங்கள புரியுமென்னு நினைக்கிறேன். நான் வந்து இதுக்கு பிறகு வந்து ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் என்ன சொல்றது ஊடகவியலாளர்லாம் பேசுவாங்க. ஆனா இது வந்து என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் யாரையும் அசிங்கப்படுத்தணும், இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் நான் செய்யல. இந்த மே மாதம் இந்த மாதத்துல மட்டுமே நீங்க குறிப்பாக வந்து இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கான காரணம் எனக்கு புரியல. நிச்சயமாக இந்த வீடியோ பாக்குறீங்க, இல்ல வேற யாரும் இது சம்பந்தமா வீடியோ பேசி அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை திருத்திக் கொள்ளுங்க. இனிவரும் காலங்கள்லயாவது மே மாதங்கள்ல நிகழ்ச்சி வைக்காம ஒரு 12 மாதங்க, ஒரு மாதம் தவிர்த்து வேற எந்த மாதத்துல நீங்க நிகழ்ச்சி வச்சா கூட யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மே மாதத்துல போய் நீங்க நிகழ்ச்சி வைக்கும் பொழுது வந்து ஒரு ஈழத்தமிழன், அதாவது குறிப்பா இலங்கை தமிழனா எனக்கு ஒரு வேதனை. இது ஒரு வேதனையின் பதிவாவே பார்த்து கொள்ளுங்க.